ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்பாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஸோ அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிகவும் அற்புதமான நாளுங்க. நாளை நாள் ஆங்கில மாதத்தில் 6வது மாதமான ஜூன் மாதத்துடைய 25ஆம் நாள். அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், விசுவாச வருடத்துடைய 3வது மாதமான ஆணி மாதத்துடைய 11ஆம் நாள். கிழமை நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், புதன்கிழமை. நாளை நாள் வரக்கூடிய இந்த புதன்கிழமை சாதாரண புதன்கிழமை கிடையாது. மிகவும் அபூர்வமான ஒரு சக்தி வாய்ந்த புதன்கிழமை என்று சொல்லலாம். அப்படி என்ன நாளை நாள் சக்தி வாய்ந்த புதன்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா? நாளைய புதன்கிழமை அமாவாசையானது வருதுங்க. வரக்கூடிய அமாவாசை ஆணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை. இந்த அமாவாசையில் கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய மாற்றங்கள் சேர்க்கை காரணமாக அடுத்த ஒரு வாரத்துக்கு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலைவிதி மாறும். அப்படி மாறக்கூடிய தலைவிதியை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன தலைவிதி மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மகர ராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசையில் என்ன மாதிரி பலன் கிடைக்குங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசிக்கான பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. சரி வாங்க உங்களுக்கான பலனை பார்க்கலாம். உங்களுக்கான பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த அமாவாசை சாதாரண அமாவாசை கிடையாது. மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு அமாவாசை. இந்த அமாவாசையில் கிரகங்களால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ஆபத்தில் ஏற்படுற மாதிரி இருந்தால் அதை சமாளிப்பதற்கு ஆன்மீக ரீதியாக பரிகாரம் செய்கிறதுக்கு உகந்த நாளாக வந்திருக்கு. ஸோ ஆன்மீக ரீதியாக இந்த நாளில் செய்ய வேண்டிய அந்த பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் இப்போ நாம் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஆன்மீக ரீதியாக செய்ய வேண்டிய உங்களுக்கான பரிகாரத்தை தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் மற்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது உங்களுக்கான பலன் என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த அமாவாசை சாதாரண அமாவாசை கிடையாது. ஆணியில் வரக்கூடிய அமாவாசை. இதை செய்தால் மொத்த குடும்ப கஷ்டமும் தீரும். எப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். நம்மளுடைய வாழ்விலையும் குடும்பத்திலையும் எத்தனையோ விதமான பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்குது. இந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீர்வதற்கு தெய்வத்துடைய அருளோடு முன்னோர்களுடைய அருளும் மிக மிக அவசியமாகும். நம்மளுடைய முன்னோர்கள் மனக்குறை அல்லது மனவேதனையோடு இருந்தால் நம்மளுடைய குடும்பத்தில் தீராத பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். இவற்றை சில எளிய அதே சமயம் சக்தி வாய்ந்த பரிகாரங்கள் மூலம் சரி செய்ய முடியும். அந்த வகையில் எந்த ஒரு பரிகாரமாக இருந்தாலும் சில குறிப்பிட்ட நாட்களை செய்யும் போது அதற்கு கூடுதல் பலன் கிடைக்கும். அப்படி பிரச்சனைகள் தீர்வதற்கு பரிகாரம் செய்வதற்கு ஏற்ற நாளாக அமாவாசை திதி கருதப்படுது. அதுவும் ஆணி மாத அமாவாசை மிகவும் விசேஷமானது. இந்த நாளில் முன்னோர் வழிபாட்டோடு சில குறிப்பிட்ட பரிகாரத்தை செய்யும் போது வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த கஷ்டமும் காணாமல் போய்விடும். முன்னோர்கள் வழிபடுவதற்கு ஒரே மிக முக்கியமான நாள் அமாவாசை தினம். மங்களகரமான புதன்கிழமையோடு இணைந்து வருவது தனி சிறப்பு. அதில் தெய்வ வழிபாட்டுக்குரிய ஆணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை புதன்கிழமையோடு இணைந்து வருவது கூடுதல் சிறப்பு. இந்த ஆண்டு ஆணி மாத அமாவாசை ஜூன் 25ஆம் தேதி புதன்கிழமை நாளை நாள் அமைந்திருக்கு. இந்த நாள் பெண்கள் நீங்கள் தவற விடக்கூடாது, மிக முக்கியமான நாள். ஆக்சுவலி திருவாதிரை நட்சத்திரத்தோடு இணைந்து வரக்கூடிய சர்வ அமாவாசையான நாளை நாள் பெண்கள் ஒரு குறிப்பிட்ட பரிகாரத்தை செய்தீங்கன்னா குடும்பத்தில் உள்ள அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கிவிடும். சுபிட்சமானது ஏற்படும். திருமணம், குழந்தை பாக்கியம் போன்ற சுப காரியங்கள் நடைபெறுவதில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் நீங்கிவிடும். அதோடு பித்ரு சாபம், முன்னோர்கள் சாபம் ஆகியவை நீங்கி வீட்டில் நன்மைகள் பெருகி கொண்டே இருக்கும். ஸோ ஆணி மாத அமாவாசையில் நாளை நாள் நீங்கள் அதிகாலையில் எழுந்து குளித்து விட்டு ஆண்கள் வழக்கம் போல் பித்ரு தர்ப்பணம் கொடுத்து முன்னோர் வழிபாட்டினை மேற்கொள்ளுங்க. பிறகு தெய்வ வழிபாட்டை செய்யுங்க. பெண்கள் சமையல் உள்ளிட்ட வேலைகளை முடித்து விடுங்க. பகல் உச்சிப்பொழுதற்குள் முன்னோர் வழிபாட்டினை நிறைவு செய்து விடுங்க. நாளை நாள் மாலை 6 மணிக்கு மேல் வீட்டில் உள்ள பூஜையில் பெண்கள் விளக்கேற்றி வழிபாடு செய்யணும். முதல்ல குலதெய்வத்தையும் பிறகு விநாயகரையும் மனதார வழிபாடு செய்ய வேண்டும். பிறகு ஒரு தட்டு எடுத்து அதில் 2 வெத்தலை, 2 பாக்கு, 2 வாழைப்பழம், சிறிது பூ, மஞ்சள், குங்குமம், ₹1 நாணயம் ஆகியவற்றை வைத்து தாம்பலம் தயார் செய்து கொள்ளணும். முடிந்தவர்கள் அதோடு ரவிக்க துணி அல்லது புடவை ஆகியவை கூட வாங்கி வைக்கலாம். முடியாதவங்க வெத்தலை, பாக்கு, பூ, பழம் மட்டும் வைத்து தயார் செய்து கொள்ளலாம். இதுபோல் 5 தாம்பலங்கள் தயார் செய்து வைத்து குலதெய்வத்திடம் மனக்குறைகள் தீர மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளணும். பிறகு வீட்டில் சுமங்கலியாக இருந்து இறந்த பெண்களை நினைத்து வழிபட்டு பூஜையில் வைத்துள்ள தாம்பலத்திற்கு கற்பூர ஆராத்தியை காட்டணும். அதுக்கப்புறம்
இந்த தாம்பலத்தை குடும்ப கஷ்டம் நீங்க வேண்டி என நினைத்து 5 சுமங்கலி பெண்களுக்கு தானமாக கொடுக்கணும். ஏழை சுமங்கலி பெண்களுக்கு கொடுப்பது மிகவும் விசேஷம். முதல்ல ஏதாவது இனிப்பு அவர்களுக்கு சாப்பிட கொடுத்து பிறகு இந்த தாம்பலத்தை கொடுங்க. ஏழை பெண்களுக்கு கொடுக்க முடியவில்லை என்றால் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுக்கு கொடுங்க. இந்த தாம்பலத்தை எடுத்து சென்று கோவிலில் வைத்து கூட கொடுக்கலாம். மிக எளிமையான அதே சமயம் மங்களகரமான இந்த பரிகாரம் பெரிய புண்ணியத்தை தரும். பெண்கள் கையால் இதை செய்வதால் உங்களுடைய தாலி பாக்கியமும் பலப்படும். அதனால் கண்டிப்பாக இதை மறக்காமல் செய்திடுங்க மகர ராசிக்காரங்க. இவ்வளோ நேரம் இந்த அமாவாசையுடைய சிறப்பையும் அமாவாசையில் பண்ண வேண்டிய பரிகாரத்தையும் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். இப்போ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு அமாவாசையில் என்ன மாதிரியான பலன் கிரகங்களால் கிடைக்க போகுதுங்கிறத சொல்ல போகிறேன். ஸோ உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. மகர ராசி உத்திராட 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. எங்கும் முதலிடத்தில் இருக்க வேண்டும் என வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு ஆனி மாத அமாவாசையானது யோகமாக அமைஞ்சிருக்கு. 6வது இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய ஆத்மகாரகனால் நெருக்கடிகள் யாவும் விலகும். எதிர்பார்த்த பணமானது வரும். உடல்நிலையில் இருந்த சங்கடங்கள் தீரும். வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட போட்டி பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். இழுப்பறியாக இருந்த வழக்கு சாதகமாக வரும். நினைத்த வேலைகளை நடத்தி கொள்ளக்கூடிய அளவிற்கு நிலை மாறும். சத்துருஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குருவின் பார்வை தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் உண்டாவதால் குடும்பத்தில் நிம்மதியான சூழல் உருவாகும். பொருளாதார நிலை உயரும். கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனை முடிவுக்கு வரும். குடும்பத்தின் மீது அக்கறை அதிகரிக்கும். தொழிலில் கவனம் செலுத்தணும். பணியாளர்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும். வழக்குகள் சாதகமாகும். எதிர்பார்த்த மாற்றம் ஏற்படும். மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும். பெண்களுக்கு குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும். சிலருக்கு சொத்து சேரும். பொன் பொருள் நவீன சாதனங்கள் வாங்குவீங்க. உடல்நிலையில் கவனமாக இருப்பது அவசியம். ஸோ மகரம் உத்திராட 2, 3, 4 பாதங்களில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இதுதான் பலன். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதுக்கப்புறம் திருவோணமில் பிறந்த மகர ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு எதிலும் தெளிவாக முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல் கொண்ட உங்களுக்கு இந்த ஆணி அமாவாசை நன்மையானதாக இருக்கும். தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சனி ராகு சஞ்சரிக்கிறதுனால ஞானக்காரகனுடைய பார்வை அங்கு உண்டாவதால் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போனது போல் சங்கடங்கள் விலகும். உங்கள் நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். சிலருக்கு புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய வகையில் செலவு ஏற்படும். அப்புறம் தொழில் கூடுதல் அக்கறையானது உண்டாகும். சிலர்லாம் தொழிலை விரிவு செய்ய முடியும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு அதிகரிக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல தொழில்கள் வரும். வெளிநாட்டு முயற்சி சாதகமாகும். ஆத்மகாரகன் சூரியன் 6வது இடத்துல சஞ்சரிப்பதால் சங்கடத்தில் ஒரு நன்மை உண்டாவது போல் உங்கள் நிலையில் இக்காலத்தில் நன்மை அதிகரிக்கும். வம்பு வழக்குகள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். எதிரி தொல்லை விலகும். அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாயும் கேதுவும் சஞ்சரிப்பதால் உடல்நிலையில் சங்கடம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். மருத்துவ செலவு அதிகரிக்கும். சிலர் அவமானத்தை சந்திக்க நேரும். வாகனத்தை இயக்கும் போது இயந்திர பணியில் இருக்கும்போது கவனமாக செயல்படுவது அவசியம். சிலருக்கு ஒவ்வாமை தொற்று ஏற்பட வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தினரை அனுசரித்து செல்வது வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நன்மை தரும். திட்டமிட்டு செயல்படுவதால் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். பெண்களுக்கு ஏற்பட்ட தொல்லை விலகும். குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும். பணப்புழக்கம் இருக்கும். ஸோ உங்களோட நட்சத்திரத்தில் பிறந்த மகர ராசிக்கு இதுதான் பலன். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அப்புறம் அவிட்ட 1, 2 பாதங்களில் பிறந்த மகர ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. எடுத்த வேலைகளை முடிக்கக்கூடிய திறமை கொண்ட உங்களுக்கு இந்த ஆணி அமாவாசை நிதானமாக செயல்பட வேண்டியது அவசியம். திகிரி வீரியக்காரனான செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் கேதுவோடு இணைந்து சஞ்சரிப்பதால் எதிர்பாராத சங்கட நெருக்கடி ஏற்படும். உடல்நிலையில் பாதிப்பு உண்டாகும். கடன் தொல்லை அதிகரிக்கும். வீண் பிரச்சனைகள் வழக்குகள் உண்டாகும். 6வது இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் உங்களை பாதுகாப்பார். அரசு வழி முயற்சிகளை சாதகமாக்குவார். வியாபாரத்தில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார். எதிர்ப்பு போட்டி என்றிருந்த நிலைகளை மாற்றுவார். பணியாளர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை பாதிப்பு வழக்குகள் இல்லாமல் செய்வார். சங்கடத்தோடு வாழ்ந்தவர்களை நிமிர்ந்து நடை போட வைப்பார். இந்த நேரத்தில் புதனின் சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதுனால புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும். எதிர்பார்த்த பணம் வரும். நினைத்ததை நடத்தி கொள்ள முடியும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும். மாதம் இந்த அமாவாசைக்கு பிறகு சுக்கிரன் சாதகமாக சஞ்சரிப்பதால் பொன் பொருள் சேரும். பணவரவு கூட அதிகரிக்கும். செய்து வரக்கூடிய தொழிலில் முன்னேற்றம் அடைவீங்க. வெளியூர் பயணம் ஆதாயம் தரும். உறவினர் ஒத்துழைப்பால் உங்கள் வேலைகள் முடியும்.
கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனை முடிவுக்கு வரும். மாணவர்களுக்கு படிப்பில் ஏற்பட்ட தடை விலகும். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். ஸோ உங்களோட நட்சத்திரத்துக்கு இதுதான் பலன். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. மகர ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலனை பெறுவீங்களோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை நீங்கள் உங்களோட ராசிக்கு தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கு ஏற்ப நடந்து பலன் பெறுங்க. வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.